நான் உங்கள் சரவணன். இது எதுக்கு இந்த சந்திப்புனா, என்னுடைய முதல் மனைவி வந்து ஒரு 2-3 நாளாக யூடியூப்பில் வந்து போலீஸில் வந்து என்னை வந்து கொலை மிரட்டல் விடுக்கிறாரு, எனக்கு உயிர் பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லி மௌலிவாக்கம் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நான் இவங்களோட வாழ ஆரம்பித்து 12 வருஷம் ஆகுது. எனக்கு வந்து ஒரு பையன் இருக்கான், இவன் பேர், இவன் வந்து 4வது படிக்கிறான். இவனுக்கு 9 வயசாகுது. என்னடா 9 வருஷமாக இந்த 12 வருஷமாக எதுவுமே பேசாமல் இருந்துட்டு இப்போ வந்து புதுசாக ஒரு கேஸ் கொடுக்குறாங்க. அதையும் இந்த ஊடகங்கள் வந்து எடுத்து போட்டு சரவணன் வந்து கொலை முயற்சி பண்ணுறாருன்னு நியூஸில் 2 நாளாக நியூஸில் ஹாட் நியூஸாக போயிட்டுருக்கு. அதெல்லாம் இல்லை, அப்படிலாம் நான் வந்து கொலை பண்ணிவிட்டு இவனை விட்டுட்டு நான் போய் ஜெயிலெலாம் கழித்திக்க முடியாது, அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் எனக்கு எதுவும் இல்லை. அவங்களுக்குலாம் உயிருக்கெலாம் எந்த விதமான என்னால் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்கிறதுக்காக முதல்ல. அதுக்கப்புறம் வந்து 2வது, எனக்கு இப்படி ஒரு பையன் இருக்கான், எனக்கு இப்படி ஒரு பொண்ணு என் கூட இருக்கா. நான் ஒரு அமைதியான வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறேன். எங்கிட்டேருந்து எப்படியாவது பணத்தை அபகரிக்கணுன்றதுக்காக அவங்க செய்கிற முயற்சிகளில் நான் கோர்ட்டில் கேஸ் போட்டுட்ருக்கேன். நான் வந்து இது கேட்டிருக்கேன், டைவர்ஸ் கேட்டிருக்கேன். அவங்க என் மேலே வந்து எதிர்த்து ஜீவனாம்சம் கேட்டிருக்காங்க. அது வந்து இப்போ கீழ்கோர்ட்டில் வந்து மாதம் 1 லட்ச ரூபா கொடுங்க. நான் வந்து இல்லை, நான் அப்பீல் போட்டிருக்கேன். அது இல்லாமல் என்னோடய மேலே வந்து 2 வீடு இருக்குது. நான் ஃப்ளாட்டில் 2 வீடு வச்சுருக்கு. வந்து கீழே கார் பார்க்கிங் இருக்குது. அந்த கார் பார்க்கிங் வந்து ராமமூர்த்தின்ற ஒரு நபர் வந்து அதை அபகரிக்க முயற்சி பண்ணுறாரு. அந்த ராமமூர்த்தி தான் இந்த இவளுக்கு சொல்லிக் கொடுத்து, என்னுடைய இந்த முதல் மனைவிக்கு சொல்லிக் கொடுத்து, இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் அவர் தான் இந்த ட்விஸ்ட் வேலையை பண்ணதை. இப்போ வந்து அதுவும் கோர்ட்டில் போய் எனக்கு வந்து நண்பர் வந்து மணி வந்து லாயர், என்னோடய லாயரை ஜெயிச்சு கொடுத்துட்டாரு. நான் வந்து 17ஆம் தேதி காலையில் அந்த கடையை வந்து கவர்மெண்ட்டே அடித்து உடச்சி எல்லாத்தையும் எடுத்து என் கையில் கொடுத்துட்டாங்க, ப்ராப்பர்ட்டி என் கையில் கொடுத்துட்டாங்க. அது வரைக்கும் போயிருந்த அந்த அம்மா வந்து திடீர்னு கிளம்பி வந்து மத்தியானம் 3 மணிக்கு வந்து என் உயிருக்கு ஆபத்து, என் கேமராவை எடுத்துட்டாங்கன்றாங்க. அதனால் வந்த பிரச்சனை தான் இப்போ நான் வந்து இங்கே வந்து நிற்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.